மாம்சே யோ வாயமாப்ல ஓட்டர் ஐடி வந்துச்சு மாம்சே. ஏய், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட அப்ப உனக்கு இந்த வாட்டி காசு இருக்கியா? இருக்கா? காசு வாங்கியா? கண்டிப்பா கிடைக்கும் எவ்வளவு மாப்பிள்ள? மாப்ள. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரு 5 பேருக்கு சராசரி ஒரு 1000 ரூபாய் போட்டுக்கோ மாப்ள. ஒரு 5000 எல்லாம் கிடைக்கும் மாப்ள. இது ஓட்டர் ஐடியில முழுக்கடிட்டு இருக்கீங்க. ஆதார் கார்டே அவனுக்கு போட்டோ சரி சரி சரி. எப்படின்னா என்ன, நமக்கு காசு தான் முக்கியம். அது என்ன அப்படின்னா, இப்போ நீ வந்து ஓட்டு யாருக்கு போகணும்னு நினைக்கிறேன்? தெரியல. நீ ஏதாவது ஐடியா கொடுத்தா வந்த மாம்ச இருக்குதாயா இருக்கேன். இந்த வாட்டி ஓட்ட ரோடெல்லாம் பாரு எப்படி சோத்த சொல்லிட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா அங்க பொந்துச்சியா இருக்கு. ரோஜான்னு ஒண்ணு இருந்தா முள்ளுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அந்த மாதிரிதான் அதெல்லாம். நீங்க அவன் பேசுறது யோசிக்காத. இந்த ஓட்டர் அடிக்க வச்சு அவருக்குதான் போடணும்னு இருக்கேன். நீ வந்து அவருக்கு எல்லாம் போடக்கூடாது, அவனுக்கு தான் போடணும். ஆமா சொல்லிட்டேன். உனக்கு வர வேண்டிய அமௌண்ட் இல்லன்னா இவருக்குதான் மாம்ச போடுவேன். அவர்தான் பிடிச்சிருக்கு. ஐயோ அவருக்கு போடாதயா. அவருக்கு போட்டீங்கனாலும் பிரச்சனை தான்யா. ஏயா கவுத்தி போவாங்க. நான் சொல்றேன், வரும் உனக்கு வரும் அமௌண்ட் உறுதி. போ சந்தோஷமா சிரிச்சு என்ஜாய் பண்ணு. போ மாப்பிள்ள போ. நானே எதுக்கு ஓட்டு போட தெரியாம எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் போடுறேன். காசு வந்தா போதும்னு நினைக்கிறேன். இவன் எங்கிட்ட அபிப்பிராயம் கேட்கறான். எப்படி பார்த்தாலும் நமக்கு எதை போட்டாலும் நடக்க போறது இல்ல. அப்புறம் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் தான். எதுக்கு போடுறேன்னு அவனை கரெக்டா போட தெரியாம உனக்கு குழப்பி வேற விட்டுட்டோம். சரி எதுக்கு அவனு போட்டோம் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே ஓட்டு போட போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஓட்டு ரெடி ஆகும். இதுல இவன் பேச்சு கேட்டு அவன் பேச்சு கேட்டு நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம தான் சிந்திச்சு ஓட்டு. நமக்கு யார் எது நல்லது பண்ணுவாங்களோ, நம்ம ஊருக்கு எது நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. தேவையில்லாம உங்க ஓட்டை மத்தவங்க பேச்ச கேட்டு மாத்தி கூடாது. உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதுக்கு